மைக்கேல்பட்டிங்கிற அந்த கிறிஸ்துவ மேல்நிலை பள்ளியில மதமாற்றம் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பல்வேறு கால சூழ்நிலைகளை பல்வேறு மாணவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மதம் மாற்றினார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான இஷ்யூவை தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இதை அண்ணாமலை தொடர்ச்சியாக அன்றைய காலகட்டத்தில் 2022 பேச ஆரம்பிக்கும் போது அது ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய நேஷனல் மீடியாலையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், அன்றைக்கே அவர்கள் 5 வருஷ பிளானை 2026 எலெக்ஷனை முன்னோக்கி அவர்கள் வைத்த பிளான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துல மத கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட அவர்கள் சுற்றி திரிந்த காலம் அது. அதற்கு மைக்கேல்பட்டியில நடந்த அந்த ஒரு சூசைடு அந்த ஒரு துர்பாக்கியமான சம்பவம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கு அது சிபிஐயினுடைய வழக்காடு மன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வழக்காக மாற்றப்பட்டு இன்னைக்கு சிபிஐயினுடைய அறிக்கை தெள்ளத் தெளிவாக கூறுகிறது, மைக்கேல்பட்டியில் நடந்தது எந்த விதமான மதமாற்றத்திற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி பயின்று சென்ற பல்வேறு மாணவர்களை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினோம். ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த கல்வி நிலையத்திலிருந்து வெளியில போனவங்க யாருமே மதமாற்றம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கிறது சிபிஐயினுடைய அறிக்கை. இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு அவர் ஊதி பெரிதாக்கின 2022 அந்த நிகழ்வு, சிபிஐ போன்ற இண்டிபெண்டா இருக்கக்கூடிய பாடி இதில் என்கொயரி பண்ணட்டும், முழு உண்மையும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றதையும் எடுத்துக்க வேண்டாம், நான் சொல்றதையும் எடுத்துக்க வேண்டாம். எவ்வளவு ஒரு பதட்டத்தை சமூகத்துல தமிழ்நாட்டுல கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது மாற்று மதத்தினருக்கும் மத்தியங்கிறத அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை.